பிரைஸ் தி லார்ட். நம்ம இதுவரைக்கும் சங்கீதம் 23 யெகோவா என்ற 5 நாமங்களை பார்த்திருக்கிறோம். இப்போ 6வது நாமத்துக்குள்ளாக வருகிறோம். 4ஆம் வசனத்தின் முதல் பகுதி சங்கீதம் 23:4. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர். மரண இருளின் பள்ளத்தாக்கு, ஆனா நான் பயப்படேன் என்று சொல்லி சின்ன ஆட்டுக்குட்டி சொல்லுது. காரணம், மேய்ப்பராகிய தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர், கூடவே இருக்கிறீர். மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து பிறக்கும்போது அந்த தூதன் தோன்றி இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி முதல் சொல்லிவிட்டு 23ஆம் வசனம் பாருங்க. அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம். தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தம். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறார். அவர் உன் வலது பக்கத்துல உனக்கு நிழலா இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதம் 121 வாசிக்கிறோம். இன்னும் ஒரு சில வசனங்களை அதை நிரூபிக்கிறதுக்காக நான் சொல்ல விரும்புகிறேன். யோசுவா 1ஆம் அதிகாரத்துல நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. 9ஆம் வசனம், நான் உனக்கு கட்டளையிடவில்லையோ, பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். உபாகமம் 31:8, கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர், அவர் உன்னோடே இருப்பார், அவர் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நீ பயப்படவும் கலங்கவும் வேண்டாம். இந்த பயப்பட வேண்டாம்னு சொல்லும்போது கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி அதையும் சேர்ந்தே வருது. ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். 14ஆம் வசனம், யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். 13ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கூடவே இருக்கிற தேவன், நம்மை பின்பற்றி வருகிறவர், நாம் அவரை பின்பற்றி போகும்போது அவரும் நமக்கு துணையாக கூடவே வருகிறார் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் இல்லையா. எசேக்கியேல் 48 அதிகாரங்கள் தான் இருக்குது, அதில் 35 வசனங்கள் இருக்கிறது. அதனால இதை எப்படி ஞாபகிக்கலாம்னா, எசேக்கியேல் கடைசி அதிகாரம் கடைசி வசனம், எசேக்கியேல் 48:35, சுற்றிலும் அதன் அளவு 18,000 கோலாகும். அந்நாள் முதல் நகரம் யெகோவா ஷம்மா என்னும் பெயர் பெறும். யெகோவா ஷம்மா, தேவன் நம்மோடு இருக்கிறவர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். யெகோவா ஷம்மா, கூடவே இருக்கிறீர். கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா. கலங்க வேண்டிய தேவையே இல்லை. யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறார். ஒரு நாள் அந்த அம்மா ஒரு 2-3 வயசு இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், அந்த சின்ன குழந்தைய வீட்டில் விளையாட்டு ஜாமான்லாம் வச்சு விளையாட சொல்லிட்டு அடுத்த தெருவில் இருக்க தன்னுடைய சிநேகிதி வீட்டுக்கு அவசரமாக போக வேண்டியிருந்தது.
அதனால் வெளியே பூட்டி சாவியை வாட்ச்மேன்கிட்ட கொடுத்துட்டு நான் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லிட்டு போனாங்க. அந்த வீட்டின் தகப்பன் பொதுவாக பிந்தி வருவார். ஆனால் அன்னைக்கு அவர் ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக புறப்பட்டு வந்துட்டு இருக்கும்போது என்ன நடந்ததுன்னா, திடீரென்று கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் கட் ஆயிடுச்சு. இந்த குழந்தை டேடி மம்மின்னு சொல்லி திகைத்து அழுகும் போது கதவு திறக்கிற சத்தம் கேட்டவுடனே அந்த பையன் நினச்சானா அம்மா தான் வராங்கன்னா. உள்ளே வந்தது அப்பா. அவருக்கு கையில் செல்லு இருந்தனால செல்லை வச்சு டார்ச் அடிச்சு உள்ளே மகனே நீ அழாத, நான் வைக்கிறேன், பக்கத்தில் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவனை அணைச்சி கொண்டாங்களாம். வந்துக்கோங்க. இதுலேருந்து நம்ம என்ன அறிகிறோம்னா, நம்ம ஒரு இருட்டான கஷ்டத்துக்குள்ளே இருக்கும்போது, துக்கமான நேரத்தில் இருக்கும்போது, நமக்கு சகாயம் செய்கிற ஒரு தாயோ தகப்பனோ இல்லாத நேரத்தில் ஆண்டவர் அற்புதமாக ஆள் அனுப்பி நமக்கு துணை செய்கிறவராக அவரே இறங்கி நமக்கு துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். யெகோவா ஷம்மா நம்ம கூடவே இருக்கிறார். அதனால் கலங்க வேண்டாம், திகைக்க வேண்டாம். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி யோசுவா வாக்குத்தத்தம் செய்தவர் இன்றைக்கு நமக்கும் வாக்குத்தத்தம் செய்கிறார். பற்றிக்கொள்வோமா? வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்து விசுவாசத்தோடு பெற்றுக்கொள்வோமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.